நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன வீட்டில் எவனையும் காணோம். இருந்தா ரேஷன் கடை மாதிரி வதன்னு இருக்காங்க, இல்லைன்னா எவனுமே இருக்க மாட்டேங்கிறான். சரி, பாட்டாவது கேட்போம். ஒலிக்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மிஸ்டர் பாரத். பாடலை விரும்பி கேட்டவர்கள் இர்ஃபான், ரக்ஷிதா, சித்தார்த், பிரியா மற்றும் லட்சுமி. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். யானைக்கு சின்ன பூனை போட்டியா? துணிஞ்சு மோதி தம்பட்ட பாடு பாத்தியா? யாருக்கும் அஞ்சிடாத சிங்கந்தா, உரசி பாருங்க மங்கிடாத தங்கந்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு ஃபேண்டாஸ்டிக் சார். இவனை நம்பி இங்க போனை விட்டு போலாமா? அவ்வளோ நம்பிக்கை இல்லாத ஒரு ஃபோனை ரூம்லேயே சார்ஜ் போட்டுக்க வேண்டியதானே? அங்க பிளக் ஒர்க் ஆகல, அதான் இங்க சார்ஜ் போட வந்தோம். அடுத்தவங்க ஃபோனை எடுத்து பார்க்குற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் கேவலமானவங்க கிடையாது. நம்பிக்கையாக விட்டு போகலாம். இவனை நம்பலாமா? சரி. என்ன உடனே நம்பிட்டான்? ஏன்டா நானே என்ன நம்ப மாட்டேன், இவன் எப்படி என்ன நம்புறான்? வெகுளிப்பைய. பேசாம இவன் போன்ல இருந்து ஊர்ல இருக்கிற பொம்பளை பிள்ளைக்கு பூரா தப்பா மெசேஜ் அனுப்பி விட்டுருமா? இவன் பேரை டேமேஜ் பண்ணிட்டா கல்யாணம் நின்றோம். அப்புறம் மீனாட்சி திருட்டு பைய விவரமா பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கான். என்ன பாஸ்வேர்டா இருக்கும்? அட நம்ம பேபி எதுக்கு இவனுக்கு கால் பண்றா? அட்டன் பண்ணலாமா? என்ன சரவணா, என் கூட பேச மாட்டியா? ஏண்டா என் மேல ரொம்ப கோவமா இருக்கியா? ஹே ப்ளீஸ் சரவணா, ஏதாச்சும் பேசு. Are you pissed on me? ஹே சரவணா. ஹே ரொம்ப சாரிடா. ஐ நோ நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்றேன். பட் எல்லாத்துக்குமே அந்த வெயிட் தான்டா காரணம். அவன் தான் சரவணா மீனாட்சியா பிரிக்கணும் ஐடியா கூட என்ன போட்டு டார்ச்சர் பண்றான். நானும் உன் மேல இருக்கிற லவ்னால இதுக்கு எல்லாம் ஓகே சொல்லிட்டேன். I've been missing you so much, Saravana, and I love you so much. எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்கு. நான் இங்கே வெளியில தான் மேங்கோ ட்ரீ பக்கத்தில் இருக்கேன். நீ ஒரு ரூமை விட்டு வந்து உன் முகத்தை மாத்திரமாச்சும் காமிக்கிறியா? ப்ளீஸ் சரவணா. I want to see your face very badly. ஹாய். நீ வருவேன் ரொம்ப ஈகரா காத்துட்டு இருந்தா அந்த வெட்டியம் குரங்கு வந்து நிக்கிறான்டா. மீனாட்சியை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஃப்ராடு. ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுகிட்டையும் விட்டு போட்டு திரியிறான்டா. எனக்கு கூட விட்டு போட்டான். நான் தான் அவனை கண்டுக்கவே மாட்டேன். ஃப்ராடு. இவனெல்லாம் பிடிச்ச முதல்ல ஜெயில போடணும்டா. இப்ப கூட போன்ல எவகிட்டயோ மண்டைய ஆட்டி ஆட்டி பேசி ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருப்பான்டா. ஐயோ, நான் பேசுறது அவனுக்கு கேக்குற மாதிரி என்ன பார்த்தே சிரிக்கிறான்டா. நல்லா அவன் கையை காலம் உடைச்சு போடு சரவணா. சரியான இரிட்டேட்டிங் ஃபெல்லோ. அவனும் அவன் சட்டையும் முகர கட்டையும்.
இப்போ என்ன நீ என்கிட்ட பேசவே மாட்டியா? இட்ஸ் பீன் so hurting சரவணா. நான் இவ்ளோ சொல்லி நீ என்கிட்ட பேச மாட்டறல்ல? நான் வைக்கிறேன் போ. You become very bad. Bye. ஏய் என் போன் எங்கடா? ம் ஏன்ட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? டேய் நீ இருக்கும்போது தானடா சார்ஜ் போட்டேன். அப்ப நீ இல்லாம வேற யார் எடுத்திருப்பா? அச்சச்சோ. எனக்கு தெரியாது பாஸ். ஏய் என்னடா இது? போனு கையில போன் வச்சுட்டு தெரியாதுன்னு சொல்ற? இனிமேல என் போன் எடுத்து பாரு, அப்ப உனக்கு இருக்கு. அச்சச்சோ. வேற யாரும் எடுத்துட கூடாது, நான் எடுத்து வச்சிருந்தேன். ஐயோ இவ்வளோ நேரம் இவன் கிட்ட தான் பேசினேனா? போச்சு. பேபி மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே அருவி மாதிரி கொட்டிட்டியடா. சாரி நோ வெட்டியா. நோ 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 இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. ஆனாலும் ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்? நான் ஆம்பளை வேட்டையன்னா நீ பொம்பளை வேட்டையன். செம்மையா போட்டு கொடுக்குற. அப்படிதான் இருக்கணும். இப்பதான் நம்ம ஜோடி பொருத்தமே சூப்பரா இருக்கு. நான் எதுவும் மனசுல எல்லாம் வச்சுக்க மாட்டேன். நீ எதுவும் வருத்தப்பட்டுக்காத என்ன? மாமா வரேன். பை. பாயா. ஐயோ வெக்கம் கெட்டவன். கேவலமா திட்டி அப்படி சொல்லிட்டு போறானே. சுத்தப்பிட்டியே பிரியா. ஏல ஐயா காளிமுத்தாரனை வர சொல்லியிருந்தானே, சொன்னீங்களால? சொல்லிட்டேங்க ஐயா. அப்புறம் ஏன்ல என்ன வரல? தெரிலங்க ஐயா. எதை கேட்டாலும் இதை ஒண்ணு சொல்லிடுங்க. போன போட்டு கேள்ல. சரிங்க ஐயா. அண்ணா ஐயா உங்களை வர சொல்லியிருந்தாங்களே. சரிண்ணே சரிண்ணே சொல்லிடுறேண்ணே. என்னல என்னவா? ஐயா உடம்புக்கு முடியலைங்களா, டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்றாரு. உடம்புக்கு முடியல? ஆமாங்க ஐயா. என்னாச்சா? சுகர் ஏறி போச்சான், கை கால்லாம் குடையுதுன்னு சொல்றாருங்கய்யா. ஓஹோ. வாசு ஐயா இதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு. நான் கொடுத்தனே காளி நட்ட கொடுத்துரு. சரிங்க ஐயா. வணக்கம் மாமா. அடா வாங்க மருமகனே. நீங்க வர சொன்னீங்கன்னு ஐஸ்வர்யா ஃபோன் பண்ணியிருந்தா. ஆமா மருமகனே, உள்ளூர்லயே இருந்துகிட்டு இந்த மாமன் அடிக்கடி இந்த பக்கம் மறந்துடுறீங்க, அதான் வர சொன்னேன். ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா, கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான். பரவாயில்ல விடுங்க. அப்புறம் முக்கியமா உங்களுக்கு நன்றி சொல்லதான் நான் இங்க வர சொன்னது. நன்றியா? என்ன மாமா சொல்றீங்க? கோயில் கடை நிலமெல்லாம் ஏலம் எடுக்கிறதுக்காக எனக்காக விட்டு கொடுத்தீங்கல்ல, அதுல கடை எல்லாத்தையும் ஏலத்துல எடுத்துட்டேன். நிலம் மட்டும்தான் கையை விட்டு போயிடுச்சு மருமகனே. ஏன் மாமா என்னாச்சு? கோயில் நிலத்தை அந்த அசல் ஒரு வேலாயுதம் எடுத்துட்டான் மருமகனே. இருந்தாலும் ஏலத்தை எங்களுக்காக விட்டு கொடுத்தீங்களே, அதுக்கே ரொம்ப பெரிய மனசு வேணும் மருமகனே. உங்களுக்கு ரொம்ப நன்றி மருமகனே. என்ன மாமா நீங்க நன்றி அது இதெல்லாம் பேசிட்டு விடுங்க. நான் என் மாமாக்காக தானே பண்ணேன். நீங்க எனக்காக அவ்வளவு விட்டு கொடுத்தீங்க, ஆனா நான் அதுலயும் நிலத்தை கோட்டை விட்டதான் எனக்கு பெரிய வருத்தமே. விடுங்க மாமா, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். இல்ல மருமகனே, பொதுவாவே விளையிற நெல்லு வயல குத்தகைக்கு எடுக்கிறதுல தான் எனக்கு ஆர்வமே. அதுல போய் தோத்துட்டேன்னு தான். இப்ப என்ன மாமா, எங்க அப்பா கூட இந்த நிலத்தை குத்தகைக்கு விடணும்னு தென்காசிலேருந்துலாம் ஆளை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா யாருமே செட் ஆகல. இப்போ அந்த நிலத்தை வேணா நீங்க எடுத்து பாத்துக்கங்களேன். என்ன மாமா சிரிக்கிறீங்க? உடையார் இல்லாத நிலத்தை உழுவக்கூடாதுங்கிறது என்னுடைய பாலிசி. அதனால எனக்கு உங்க வயலை குத்தகைக்கு எடுக்கிறது விருப்பம் இல்ல மருமகனே. என்ன மாமா சொல்றீங்க? நிலத்துக்கு சொந்தமானவங்க வந்து ஏன் நிலத்தை எதுக்குடா உழுதுன்னு கேட்டா எனக்கு சங்கடம் தானே. நிலத்துக்கு சொந்தமானவங்களா? மாமா நிலம் எங்க அப்பா பேர்ல இருக்கு மாமா. உங்க அப்பா உங்ககிட்ட பெருசா குடும்ப விஷயங்களை பேசிக்க மாட்டாரோ? ஏன் மாமா? உங்க நெல் வயல் எதுவும் உங்க அப்பா பேர்ல கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க நெல் வயல் எதுவும் உங்க அப்பா பேர்ல கிடையாது. அப்புறம் மாமா
உங்க அப்பா கூட பிறந்த மூத்த தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க கனடால இருக்காங்க மாமா. அவங்க தான், அவங்க மகன் பேர்ல தான் இருக்கு. என் நெல் வயல் முழுக்க என் மக வைத்து பேரனுக்கு தான் சொந்தம்னு அப்பவே உங்க தாத்தா உயிர் எழுதி வச்சுட்டாரு. உங்க அப்பா என்னவோ உங்க தாத்தா சமாதி இருக்கிற இடம் மட்டும் தான் அவங்க பேர்ல இருக்கிறதா சொல்றாரு. ஆனா டாக்குமெண்ட்ல வில்லங்க இருக்கிறதா தான் மத்தவங்க நினைக்கிறாங்க மருமகனே. அதனாலதான் தென்காசி குத்தகக்காரன் கூட வயல் வேணாம்னு தெரிச்சு ஓடி போனது. இன்னைக்கே அந்த கனடாக்காரன் வந்து வெளியில போன மாப்பிள்ளைங்கன்னு சொன்னா இத்தனை வருஷமா கட்டி காத்த வயலை விட்டு நீங்களும் உங்க அப்பாவும் வெளியேறித்தான் ஆகணும். அதுதான் மருமகனை நிஜமும் கூட. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல மாமா, இத்தனை வருஷம் வராதவங்க இனிமே வரமாட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடிதான் உங்க கனடா தாத்தாவும் பாட்டியும் ஊருக்குள்ள வந்ததா கேள்விப்பட்டேன். அவங்க வைத்தியநாதன் தாத்தா சமாதியில சாமி கும்பிட வந்தாங்க. மருமகனே, வந்தவங்க வைத்தியநாதனை பார்க்க வந்தாங்களா இல்ல வயலை பார்க்க வந்தாங்களா எப்படி உறுதியா சொல்றீங்க? முதல்ல தாத்தாவும் பாட்டியும் வந்தாங்க, நாளைக்கே வயலுக்கு சொந்தக்காரனான அந்த பேரை வந்தா? எங்க அப்பா வேர்வையும் ரத்தமும் சிந்தி கட்டி காத்த நிலத்தை எவனா ஒருத்தன் சொந்தம் கொண்டாட்டு வந்தா அவனை கண்டம் துணமா வெட்டிடுவாங்க. மருமகனே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என் மருமகனுக்கு ஒருத்தன் எதிரினா அவன் எனக்கு எதிரிதான். அப்படி ஒருத்தன் வந்தா நாளைக்கே பாத்துக்கலாம், விடுங்க. அட வாங்க மருமகனே, வாங்க வாங்க. சரவணா, 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 டேய். ஏ மீனாட்சி, நீ எப்ப வந்த? ஏண்டா கேட்க மாட்ட? ஏன் கேட்க மாட்ட? விட்டா எவனாவது வீட்டுக்குள்ள பூந்து கொள்ளை அடிச்சிட்டு போனா கூட என்னன்னு தெரியாம நிப்ப போல. அப்படி என்ன யோசனையில இருக்க? ஒண்ணு இல்ல. கால் மீன்னு அத்தனை எஸ்எம்எஸ் போட்டேன், ஏன்டா கால் பண்ணல? இல்ல, போன் என்கிட்ட இல்ல மீனாட்சி. உன் எஸ்எம்எஸ் எதுவும் நான் பார்க்கல. அப்படியா? அப்போ உன் போன் எங்க இருக்கு? அது பாக்கெட்ல தான் இருக்கு. பாஸ்வேர்டு சொல்லு. ஏன்? ஏன் உன் பாஸ்வேர்டை என்கிட்ட சொல்ல மாட்டியா? அது வந்து 2429. அது என்ன 2429? உன் டேட் ஆஃப் பர்த்தும் என் டேட் ஆஃப் பர்த்தும். என்ன? டேய், எஸ்எம்எஸ் பார்க்கலன்னு சொன்ன, ஆனா இன்பாக்ஸ பார்த்தா எஸ்எம்எஸ் படிச்ச மாதிரி காட்டுது. அது நான் நீ பார்க்கலனா அது 100 மெசேஜா தானே இருக்கணும். அது ஐபோன்ல உள்ள மிஸ்டேக் மீனாட்சி. அப்ப பார்த்துட்டு வேணும்னே ஃபோன் பண்ணாம இருந்திருக்க. அப்படினா இல்ல மீனாட்சி. வேற எப்படி? சொல்லுடா. அது மூட் அவுட்டா இருந்துச்சு, அதான் அப்புறமா பேசலாம்னு விட்டுட்டேன். என்ன மூட் அவுட்? ஆமா, உனக்கு எனக்கு சண்டை கூட இல்லையே, அப்புறம் என்ன மூட் அவுட்? அது அந்த பிரிய பிரச்சனையா? ஐயோ, அவளை நான் பார்க்க கூட இல்ல. அவ எங்கேயோ ஃப்ரெண்டு வீட்ல அம்பாசமுத்திரத்துல இருக்கா. அது எப்படி உனக்கு தெரியும்? எது? அவ அம்பாசமுத்திரத்துல இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அப்போ சார் தினம் அந்த மேடம் கூட பேசுறீங்க, அப்படிதானே? இல்ல மீனாட்சி, எனக்கு அந்த ப்ரோ சொல்லி தான் தெரியும். ஓ, அப்ப அவங்க கிட்ட பிரியா எங்கன்னு விசாரிச்சிருக்க? மீனாட்சி ப்ளீஸ், ஐ டோன்ட் கேர் அபவுட் பிரியா. நான் வேற டென்ஷன்ல இருக்கேன், தயவு செய்து இந்த டாபிக் விடு. சரி, நீ என்ன டென்ஷன்ல இருக்க அத சொல்லு. அது வந்து டென்ஷன் இல்ல, ஒரு மாதிரி பயம். பயமா? என்ன பயம்?
நீயும் நானும் வாழ்க்கையில பிரிஞ்சோன்னு பயமா இருக்கு. ஏய் என்னடா சொல்ற? ஆமா மீனாட்சி, ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம பிரிஞ்சிருவோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏய் ஏன்டா உனக்கு இப்படி எல்லாம் தோணுது? தெரியல, என்னை விட்டு நீ போயிடுவியோ இல்ல என்ன வேணான்னு சொல்லிடுவியோன்னு எனக்கு தோணுது. ஏய் என்னடா சொல்ற? நான் ஏன் உன்னை வேண்டான்னு சொல்ல போறேன்? சொல்லுடா, உனக்கு ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் தோணுது? எனக்கு ஒரு கனவு வந்தது. என்ன கனவு? உன் அப்பா இவன் உனக்கு வேணாம் மீனாட்சி, இவனை தூக்கி போட்டுவான்னு உங்ககிட்ட சொல்றாரு. கடைசியா நீ உன் அப்பா கிட்ட சரிப்பா எனக்கு சரவணன் வேணான்னு நம்ம காதலை விட்டுட்டு என்னை விட்டுட்டு போற மாதிரி கனவு கண்ட மீனாட்சி. அந்த கனவு வந்ததுல இருந்து எனக்கு மனசு சரியில்லை மீனாட்சி. சரவணா, கனவு கண்டதுக்கு இப்படி இல்லாம பேசுவ? அன்னைக்கு கோவில் வாசல்ல என் அப்பா கிட்ட என் மாமா குடும்பத்தை என் உறவுக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணல, அத பத்தி நீ யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்ப. அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வந்திருக்கு. சரவணா, என் அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த விஷயத்துல நானே ரொம்ப குழம்பி போயிருக்கேன்டா. என்ன குழப்பம்? அம்மா என்கிட்ட பேசினாங்க. அப்பா கிட்ட சத்தியம் பண்ணதுக்காகலாம் தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் பேசாம இருக்காத, அவங்க மனசு கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னாங்க. அப்பா சொல்றத கேக்குறதா இல்ல அம்மா சொல்றத கேக்குறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. சரி, உறவுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன் தானே சத்தியம் பண்ண. சும்மா பேசுறதுல என்ன இருக்குன்னு நானே நான் ஆறுதல் படுத்திக்கிறேன். சரி, நீ இப்ப அந்த கனவை பத்தி மறந்துட்டு நார்மலா இரு. இங்க பாரு செல்லம், எங்க அப்பா சுதா அத்தைக்கு சத்தியம் பண்ணாருங்கிறதுனாலதான் நான் உன்னை வேணான்னு சொன்னேன். அது வாஸ்தவம் தான். ஆனா இனிமே எதுக்காகவும் நான் உன்னை வேணான்னு சொல்ல மாட்டேன். போதுமா? நீ எனக்கு உண்மையா தானே இருக்க? அப்ப அந்த உண்மையான காதலை நம்மள சேர்த்து வைக்கும்டா. கவலைப்படாத. என்ன இன்னும் நம்பிக்கை இல்லையா? இங்க பாரு, எதுக்காகவும் யாருக்காகவும் நான் உன்னை வேணான்னு சொல்ல மாட்டேன். இது நம்ம காதல் மேல சத்தியம். போதுமா? அப்பாடா, இப்போ அது சிரிச்சியே லூஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, எல்லாரையும் சாப்பிட வர சொல்லு. சட்டு புட்டுன்னு சாப்பாட்டு வேலையை முடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அம்மா. என்னடி? அப்பாவும் நீங்களும் சமாதானம் ஆயிட்டீங்களா? உங்க அப்பா என்னவோ என் கூட சமாதானம் ஆயிட்டாரு. உன் அண்ணன் தான் என்னன்னு தெரியல, நேத்துல இருந்து முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு தெரியறான். ஏன், என்னாச்சு? தெரியலையே. ஒண்ணு உங்க அப்பா உருன்னு இருக்காரு, இல்லனா இவன் உருன்னு இருக்கான். இதுதான் இப்ப நம்ம வீட்டு நிலைமை. சரி, அதை விட சரவணனி வைத்தியம் கூப்பிடு, சாப்பாடு போட்டுருவோம். அண்ணே, சரவணா, 2 பேரும் சாப்பிடுவாங்க. கூப்பிட்டா உடனே வரவே மாட்டாங்களே. சீக்கிரம். ஹாய் மீனாட்சி. ஹாய் ஆண்டி. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வழக்கம் போல ஒண்ணும் இல்ல. I like it. ஏய், சீக்கிரம் பரிமாறு. சாம்பார். மீனாட்சி கொஞ்சமா போடு. நிறைய சாப்பிடு. ஏய் வாடா, இப்படி வந்து உட்காரு. ஏய் உட்கார்றா. உட்கார்றா, சாப்பிடுறதுக்கு இட்லி வைக்கவா? எனக்கு சாப்பாடு வேணாம். ஏன் இப்ப என்னாச்சு? எதுக்கு சாப்பாடு வேணாங்கற? எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்கு தான் வந்தேன். என்ன பேசணும்? உன் அப்பா அம்மா எதுக்கு என் தாத்தா சமாதிக்கு வந்தாங்க? ஏன் ஏன் கேக்குற? பதில் சொல்லுமா, ஏன் வந்தாங்க?
அது உங்க தாத்தா சமாதிக்கு சாமி கும்பிட வந்திருப்பாங்க. சாமி கும்பிட வந்தாங்களா இல்ல சொத்தெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க வந்தாங்களா? சொல்லுமா, கேக்குறேன்ல. சொத்து சரியா இருக்கான்னு பார்க்க வந்தாங்களா? ஏன் அப்படிலாம் பேசுற? சும்மா நடிக்காதம்மா. நம்ம வயல் முழுக்க உன் தம்பியோட மகன் பேர்ல தானே இருக்கு. இவனுக்கு எப்படி இது தெரியும்? என்ன இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு யோசிக்கிறியா? உனக்கு யார் இதெல்லாம் சொன்னா? யாரோ சொன்னாங்க. அதை பத்தி உனக்கு என்ன கவலை? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அம்மா, நம்ம வயல் எதுக்குமா கண்டவன் பேர்ல எல்லாம் இருக்கு? சரவணா பாத்து தண்ணி குடி. ஓகே ஓகே. நீ சொல்லுமா, நம்ம வயல் எதுக்கு கண்டவன் பேர்ல இருக்கு? வயல் முழுக்க இல்ல மீனாட்சி, உன் தாத்தா சமாதி இருக்குல்ல, அந்த காலி நிலம் மட்டும்தான் என் தம்பி மகன் பேர்ல இருக்கு. இல்லையே, சொத்துல வில்லங்க இருக்கிறனால தான் நம்ம நிலத்தை யாரும் குத்தகைக்கு எடுக்க வர மாட்டேங்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். டேய், உனக்கு யாரா இதெல்லாம் சொன்னாங்க? கேட்டதுக்கு பதில் சொல்லுமா. ஒரு விலங்கும் இல்லடா. நம்ம சொத்தை கேட்டெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. வரக்கூடாது. வர மாட்டாங்க இல்ல, வரக்கூடாது. எங்க அப்பா ரத்தமும் வேர்வையும் சிந்தி ஒரு நிலத்தை நெல் வயலா பொண்ணாக்கி வச்சிருப்பாரு. அதை எங்க இருந்தோ எவனோ வந்து ஆட்டையை போட்டு போவானா? இந்த நிலத்துல இருந்து ஒரு புடி மண்ணை கூட நான் எவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய் வைத்தி, யாரும் நம்ம நிலத்தை எல்லாம் கேட்டு வர மாட்டாங்கடா. பார்க்க தானே போறேன். உன் தம்பி மகன் எவனா ஊருக்குள்ள வரட்டும். அப்ப வச்சுக்கிறேன் கச்சேரிய. டேய், சாப்பிட்டு போடா. மா, அந்த நிலம் மட்டும் ஏமா அவர் பேருக்கு போச்சு? உன் வைத்தியநாதன் தாத்தா தான் அப்படி உயில் எழுதி வச்சிருக்காரு மீனாட்சி. என் தாத்தா சரியான ஏமாளி, வெகுளியான ஆளுன்னு நினைக்கிறேன். அதான் ஏமாத்துக்காரங்களுக்கு கூட சொத்து எழுதி வச்சிருக்காரு. எவனாவது நாளைக்கு சொத்துக்குன்னு கேட்டு வரட்டும், விளக்குமாறு எடுத்து நானே சண்டைக்கு போயிடுவேன். ஏய், இதென்னத்த புது குழப்பம்? இப்ப யாரு இவங்கிட்ட சொத்து கேட்டது? சரியான லூசுங்களா இருப்பாங்க போல இருக்கு. கிணறு வெட்ட பூதம் கிளம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இது. அத்தை, மீனாட்சி என்கிட்ட விளக்குமாறு எடுத்துட்டு சண்டைக்கு வந்தா எப்படி இருக்கும்? இப்ப அத வேற ஏண்டா யோசிக்கிற? சாப்பிட்டு எழுந்து போ. அத்தை, மீனாட்சி விளக்குமாறு எடுத்து அடிச்சா ஐயோ